நான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளின் காலை விழு தியான விளக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கினீர். இது அவருடைய நம்ம இந்த அதிகாரங்களில் இந்த அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி பாருக்கு என்ன செய்தன்னா கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுற விண்ணப்பம் தான் அதில் போட்டிருக்கு. அந்த விண்ணப்பத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய புகழைத்தான் பாடிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு வசனத்திலும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவரே மாலை செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உடைய நீட்டப்பட்ட கரத்தினால உடைய புயத்தினால எல்லாத்தையும் உண்டாக்கினீர், 1000 தலைமுறைகளுக்கு நீர் கிருபை செய்கிறவர், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பின்னடியாரின் பிள்ளைகளை மடியில் சரி கட்டுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என நாமமுள்ள மகத்துவம் வல்லமுள்ள தேவன் நீர், யோசனையில் நீர் பெரியவர், நீர் செயலில் வல்லவர், நீர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறீர் என்று சொல்லி இன்னும் நிறைய வசனங்களில் அவருடைய மேன்மையையும் மகிமையையும் மகத்துவத்தையும் தான் சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் நம்ம இப்போ வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த நாளில் என்ன சொல்றாருன்னா இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து, எகிப்து தேசத்தில் செய்தாராம். எகிப்து தேசத்திலேயே அதிசயங்களை செய்தார். எகிப்து புறஜாதியான தேசம். அந்த புறஜாதியான தேசத்திலையும் கூட ஆண்டவர் அதிசயம் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு சித்தமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பாபிலோன்னா விக்கிரக ஆராதனையின் தேசம், ஆண்டவர் அறியாத தேசம். அந்த பாபிலோனில் கூட ஆண்டவருக்கு சித்தமானதை அவருடைய பிள்ளைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் எகிப்து தேசத்தில் இவ்வளோ அடையாளங்களும் செய்தாராம். இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும், இஸ்ரவேல்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், மற்ற மனுஷர்னா அவரால் தெரிந்து கொள்ளப்படாத புறஜாதியான ஜனங்கள், இவங்களுக்குள்ள அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாராம். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமையுள்ள கர்த்தர் அவர் இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவரீர் எகிப்து தேசத்தில் செய்கிறீர் என்று சொல்லி எகிப்து தேசத்தில் இந்த அடையாளங்களாம் அற்புதங்களாம் அவர் செய்தார். பார்வோனுடைய முன்பாக மோசே மூலமாக ஆண்டவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அப்புறம் வாதைகளால் வாதித்தார், இருள் உண்டாக்கினார், காரிருள் உண்டாக செய்தார், கல்மழை பொழிய செய்தார், வாதைகளை உண்டாக்கினார், பேனு வண்டு இந்த மாதிரி வாதைகள் உண்டாக செய்தெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும். இதெல்லாம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இதெல்லாம் அவர் செய்தார். இந்த காரியங்களை எகிப்து தேசத்திலே அவர் என்ன செய்தார்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன செய்யறோம், நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம்.
அந்த பார்வோனின் சேனைகளை எகிப்து தேசத்தின் அந்த செங்கடலில் கவிழ்த்து போட்டார்லாம். கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறோமே. 136 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோனின் சேனையை செங்கடலில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ அவருடைய கீர்த்தியை இந்த நாள் வரைக்கும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, அவர் இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் அவர் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் தான். அது எகிப்து தேசத்திலே அவர் செய்தார். எகிப்து தேசம்னா ஆண்டவர் அறியாத மக்கள் இருந்த இடம், அதிலே செய்தார். இப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறோம்? நிறைய மக்கள் நம்ம பகுதியில் ஆண்டவர் அறியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க மத்தியில் நான் அற்புதத்தையும் செய்வேன், அடையாளத்தையும் செய்வேன். நான் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு விளங்க பண்ணுவேன். அந்த கீர்த்தியை நான் உண்டாக்குவேன். இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கினேன். இந்நாளில் நிற்கும் கீர்த்தின்னா இதுவரைக்கும் அவருடைய புகழை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதை அவருக்கு உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் கதைகள் இல்லை, உண்மையிலேயே நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் கூட ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது எல்லாம் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. செங்கடலில் இன்னும் கூட பார்வோனுடைய ரதங்களின் உருளைகளும் அந்த இதுவும் கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அராத்து மலையில் இன்னும் பேழையினுடைய உதிரி பாகங்கள் கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஆண்டவருடைய செயல் ஆதி முதற்கொண்டு வல்லமையாக விளங்கினது. அவருடைய கீர்த்தியை அதிகமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் பண்ணுச்சு. அவருடைய கீர்த்தி விளங்கும்படியாக செய்தது. மற்ற புராணங்களை போல பொய் புராணங்கள் அல்ல இது. மற்ற எல்லாம் கதையாக பொய்யாக சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய வேத புத்தகமோ விலையேறப்பெற்ற உண்மையான சம்பவம் நிறைந்த அந்த வேத புத்தகத்தை நாம் இன்னைக்கும் வாசித்து அதனுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதை நம்ம கையில் தந்த தேவனை துதிக்கணும். அதான் அவர் விரும்புகிறாரு. அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கினீர். இதுவரைக்கும் ஆண்டவருடைய புகழ் உண்டாக்கப்படுதுன்னா அவருடைய அடையாளங்கள்னால அற்புதங்கள்னால தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ அவருடைய கீர்த்தியை நாமும் என்ன செய்யணும்? புகழ்ந்து பாடி துதித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆமேன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். எகிப்து தேசத்திலேயே நீர் அற்புதத்தை செய்தவர், அதிசயத்தை செய்வர். புறஜாதி மக்கள் மத்தியில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க. உடைய கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இந்நாளில் வரைக்கும் நிற்கும்படியாக செய்திருக்கீங்க. அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவனாக நீடிக்கிறபடியால் நாங்களும் எங்கள் தேவனாகி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், புகழுகிறோம். நீர் எங்களுக்கு தேவனாக கிடைச்சது நாங்கள் செய்த பெரிய பாக்கியம். எங்களுடைய ஆண்டவரே தகுதியில்லா தன்மையை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்துக்கு